ஃபெஸ்டிவ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அடுத்து வரிசையாக ஒவ்வொரு விசேஷமாக வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த உருளைக்கிழங்கு முறுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு ஆற வச்சு எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அது கூட பட்டர் சேர்த்து அரைச்சிக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் அரிசி மாவு, ஜீரகம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு பேஸ்ட்டே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அரிசி மாவு தேவைனாலும் ஆட் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. முறுக்கு அச்சு எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை உருட்டி உள்ளே போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எண்ணெயிலே நீங்கள் இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லேடரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறது கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா உள்ளே உங்களுக்கு வேகாது. அதே போல் உங்களுக்கு வெந்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அடங்கிருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த முறுக்கை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. யார் ட்ரை பண்ணாலுமே சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள்.